காரணம் ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நேரு ஐயா சொல்ற மாதிரி ரேஷன் அரிசி சாப்பிட்டோம்னா சுகர் குறையுமான்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், கருப்பு கவுனி அரிசியாக இருக்கட்டும், மாப்பிள சம்பா அரிசியாக இருக்கட்டும், இந்த அரிசி சாப்பிட்டோம்னா சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் இப்படி சல்லுன்னு ஏற வேண்டியது கொஞ்சம் மீடியமாக ஏறும். ஒரு சில பேருக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி 105 இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 95 தான் இருக்குன்னா, அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் இன்சுலின் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அது மாறுபடுமே தவிர எல்லாருக்கும் பொதுவாக குறையும் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் ரேஷன் அரிசி சுகர் உள்ளவங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரேஷன் கடையில் விற்கக்கூடிய அரிசி 6 மாதமோ அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடியே நெல் குடோனில் சேமிக்கப்பட்ட பழைய அரிசி. பழைய அரிசி கெட்டு போகாமல் ஈரம் பூந்து ஃபங்கஸ் பூக்காமல் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுக்கு முன்னாடியே தெரியும். இது வேணாயா, புது அரிசி சோறு குளகுளன்னு ஆயிரும். பழசு இருந்தாடு, பழசு கொஞ்சம் விலை கூடுதலாங்களே. பரவாயில்ல அடியா, ஒரு 2 கிலோ போடு. அரிசி பழசாக கெட்டு போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெட்ரோகிரேடேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதனால் அதோட ஸ்டார்ச் கண்டென்ட் இன்னும் ஸ்டேபிள் ஆகிடுது. அரிசியோட தன்மையும் ரொம்ப ஃபேமாக கடினமாக இருக்கும். அதை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஈஸியாக வயிற்றில் போய் கரைஞ்சிடாமல் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும். அதனால சுகர் இப்படி சல்லுன்னு ஏறாமல் கிராஜுவலாக ரைஸ் ஆகும். ரேஷன் அரிசியில் பிளாஸ்டிக் அரிசியெல்லாம் கலக்கிறாங்களாமே அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க. அது பிளாஸ்டிக் அரிசி கிடையாது. அது பேர் எஃப்ஆர்கேன்னா ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கெனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2019ஆம் ஆண்டில் நம்முடைய மத்திய அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழே ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதில் 99 கிலோ அரிசி அப்படின்னா 1 கிலோ இந்த எஃப்ஆர்கேவை சேர்க்குறாங்க. அந்த எஃப்ஆர்கே பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரியே இருக்கும். அதில் ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் B12, அயன் இந்த 3 கலந்துருப்பாங்க. அதனால தான் கோழிக்கு போட்டால் கூட அந்த அரிசி சாப்பிட மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கோழி அரிசி சாப்பிடும், எஃப்ஆர்கேவை சாப்பிடுமா? அந்த திட்டம் ஒரு 7 வருஷம் நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ தான் பிப்ரவரி மாதம் 2026 அதை டெம்பரவரியாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த அரிசியெல்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சேர்த்து வைக்கிறதுனால இந்த எஃப்ஆர்கேவோட ஸ்டெபிலிட்டி குறையுது. அதனால அதை டெம்பரவரியாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ரேஷன் அரிசியிலேயே பச்சரிசி இருக்குது, புழுங்கரிசி இருக்குது. எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி அப்படிங்கிறது அந்த அரிசியை சுற்றி இருக்கிற நெல் தவிடு எல்லாத்தையும் எடுத்துட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அப்படியே அரிசி ஆக்கிறது. ஆனால் புழுங்கரிசி அப்படிங்கிறது இந்த பதறு தவிடு அதில் தான் சத்து இருக்குது. தவிடு அப்படிங்கிறது பிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. அதோடு சேர்த்து சோக் பண்ணுவாங்க, ஊற வைப்பாங்க, அதுக்கப்புறம் பாயில் பண்ணுவாங்க. ஊற வைக்கும் பொழுது அந்த பிராண்ட் தவிட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸும் மினரல்ஸும் அரிசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெர்மும் எண்டோஸ்பமும் அதை அப்சர்வ் பண்ணிடுது. அதனால புழுங்கரிசியில் பச்சரிசியை விட ஊட்டச்சத்துக்களான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ரேஷன் அரிசி டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் எந்த அரிசியாக இருந்தாலும் அந்த அரிசி கூட நம்ம புரதச்சத்து, ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஃபைபர்ஸ், நார் சத்து சேர்த்துக்கணும். நார் சத்து அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதில் இருக்கக்கூடிய ஜெல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால் அங்கேருந்து குளுக்கோஸ் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகுது. சல்லுன்னு சுகர் ஸ்பைக் ஆகாமல் தடுக்குது. ஸோ அரிசி அப்படிங்கிறத விட அது கூட சேர்க்குற ப்ரோட்டீனும் ஃபைபரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வீடியோவில் நேரு ஐயா பேசினதை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் செங்கோட்டையன் ஐயாவோட நெல்லிக்காய் ஜூஸை பற்றி பார்ப்போம். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி